புனிதா, உங்க அப்பாவை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சும் ஏன் புனிதா நீ அம்மா கிட்ட சொல்லவே இல்ல? போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, அந்த கொலைகார மகாலிங்கம் என் புருஷனை கண்டிப்பா உயிரோட விட மாட்டான். அவன் கொலை பண்ணிடுவான். அம்மா அம்மா, ஏய் சீ, வாயை மூடு. அம்மா அம்மான்னு முதல்ல நடிக்கிறத நிறுத்து. என்ன யார் இந்த மகாலிங்கம்? உன் மாமான்னு சொல்றாரு. பத்தாததுக்கு உனக்கு தெரியும் வேற சொல்றாரு. அம்மா, அப்பா காணாம போன நேரத்துல இதெல்லாம் சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. நாங்க என்ன ஸ்கூல் போற பசங்களா இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு? இவ்வளவு நாளா அம்மாவும் நாங்களும் அப்பாவை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சுதான்னு எவ்வளவு நாள் கதறி இருப்போம். அப்ப எல்லாம் அமைதியா இருந்தது காரணம் இப்பதான் எங்களுக்கு புரியுது புனிதா. புனிதா, யார் இந்த மகாலிங்கம்? அவன் என் அப்பாவை கொன்ன கொலைகாரன், கொலைகாரன். அம்மா, மீனாம்பிகா அக்காவோட தம்பி மகாலிங்கம். ஐயோ, மணிகண்டா, மணிகண்டா, அந்த படுபாவை கிட்டே உங்க அப்பா மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் டேய், அப்பாவை எப்படியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறேம்மா. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா, அம்மா, என் தலையில சொல்றத இடி கேளுங்கம்மா. விழுந்த மாதிரி இருக்கே. ஐயோ அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. டேய், இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? காப்பாத்தலாமா? அப்பா எங்கடா? அம்மா இங்க பாருங்க. ஐயோ. அம்மா, என்ன பண்றதுனே புரியலையேடா. உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்டா. அம்மா, தேடி கண்டுபிடிச்சலாமா? ஐயோ, எனக்கு படபடன்னு வருதே. அம்மா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எப்பாடுபட்டாவது அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிச்சலாமா? சுத்தி என்ன நடக்குதுன்னு யாராச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? மாமாவை யாரோ கடத்தினதா சொல்றீங்க. இப்ப எங்க இருந்தோ தாய் மாமான்னு யாரோ வராங்க. அவங்க எதுக்கு மாமாவை கடத்தணும்? அதுவும் இவ்ளோ நாள் இல்லாம இப்ப? அப்படி கேளுங்க. எங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன் தெய்வானே. மகாலிங்கம் என் அப்பாவை கொன்ன கொலைகாரன். மீனாம்பிகா அக்காவோட தம்பி. என் அப்பாவை கொன்னதுக்காக நான் தான் அவனை ஜெயில புடிச்சு கொடுத்தேன். என்னத்த சொல்றீங்க? இதெல்லாம் சரவணன் மாமாக்கு தெரியுமா? புனிதாக்காவோட மாமாவால சரவணன் மாமாக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி சொல்லுவாங்க அண்ணி? சொன்னா அக்காவை சரவண தூசி தட்டுறாம தட்டிட மாட்டான். அதான் தெளிவா பிளான் பண்ணி அம்மா நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அத்த, பாட்டி கூட இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ்வளவு ஏன் என் அப்பா அம்மா கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாண்டா, இந்த விஷயத்தை நாங்க யார்கிட்டயுமே சொல்லல. உங்க அப்பா இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. போதுமா? இந்த மகாலிங்கம் போனவன் போனான், திரும்பி வரமாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி வன்மத்தோட வந்து என் புருஷனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானே.
இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் என் கனவுல கூட நினைக்கலையே கடவுளே, நான் கனவுல கூட நினைக்கல.